கடைசியில காந்த கட்டையில படுத்துக்கணும். இந்த உடம்பு காய்ச்சிக்கு ஆகாது. அதுக்குதான் பாடி வச்சிருக்கோம். என்ன வாட்ட சாட்டமா இருந்தாலும் கடைசியில காஞ்ச கட்டையில கொண்டு போய் அடிச்சு பத்தி குச்சி அனலை காய்ச்சி எரிக்கும் போது இந்த உடம்பு புடி சாம்பலாக மாட்டு. என்ன பாடுற தம்பி? எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? ஊரு பட்டு பட்டு கப்பு நல்லா தெரிஞ்சுக்கலாம். இவன் சாட்சி எடுக்க மாட்டான். நாடு இருக்கிறது அன்பத்தாறு தேசத்துக்கும் மேன்மை பிறந்திருக்கும் நாடு. எங்கள் நாடு எங்க பாட்டன்மார் எத்தனை பாட்டம் தெரியுமோ? உங்க பாட்டம் பேர் சொல்லு. எங்க பாட்டனா எங்க ரெண்டாவது பாட்டன் தெரியாதுங்க. மூணாவது பாட்டம் தெரியாது. எங்க பாட்டம் பேர் கேளு. எங்க பாட்டு பேரு அந்த முல்லை சத்தியதானோ பாட்டனாகும்
அஸ்தினாபுரத்திலே உதித்தார் 1000 கோடி விண்மீன் மாநிலே இருந்தார் இந்த பூமிக்கு இரவிலே ஒளிகூடுகான சூரியன் சந்திரன் இரவிலே ஒளி கொடுக்கக்கூடிய ஆளு சந்திரன் முதல் பாட்டு சந்திரன் தாரை எண்ணங்கள் முடியாத ஒரு பெண்ணை மணந்து சந்திரனுக்கு புதன் பிறந்தான் புதனுக்கு புருவன் பிறந்தான் புருவனுக்கு ஆயுள் பிறந்தான் ஆயுளுக்கு நபிகளுக்கு யயாதி பிறந்தான் யயாதிக்கு ஜனமேஜயன் பிறந்தான் எப்படி தொட்டு எங்களுடைய வம்சம் மூலம் சந்திரன் முதல் பிறந்ததனாலே இந்த நாட்டுக்கு சந்திர குல பரம்பரை என்று பேர் வந்தது. எத்தனை பேரு? எங்கள் நாமதேயம் சந்திர குல பரம்பரை என்று பெயர் வந்தது. அதிலே தொட்டு வியாசனுடைய அனுகிரகத்தினாலே 35வது தலைமுறையிலே வேத பெருமான் அனுகிரகத்தினாலே திருத ராட்சதன் ஒன்று பாண்டு மகாராயன் ஒன்று இதர மகாராயன் ஒன்று முக்குளத்தோர் பிறந்தார்கள் என் தந்தை மார்கள். எங்க அப்பா எத்தனை பேரு? முக்குளத்தோர் பிறந்தார்கள். திருத ராட்சத மகாராயனுக்கு என் தாயா இருக்கும் மாதர் குலமாணிக்கம் காந்தார் எம்மனுக்கு பிறந்தவர்கள் 100 ஆண்கள் ஒரே ஒரு பெண் என் தங்கை. அப்ப பாண்டிவன் குமாரர்கள் எத்தனை பேர்? என் தாய் குந்தாதேவி மாதாதேவிக்கும் பிறந்தவர்கள் 5 நவமணிகள். 5 நவமணிகள் தர்மராஜன் ஒன்று, அர்ஜுனன் ஒன்று, நகுல சகாதேவர். ஆக நாங்கள் 5 பிள்ளைகள் பிறந்தோம். இப்ப கேளு. தர்மன் ஒன்று, அர்ஜுனன் ஒன்று, நகுல சகாதேவர். நாங்கள் 5 பிள்ளைகள் பிறந்தோம். 4 பேர் தான் சொல்றீங்க. இன்னொரு பேர் என்னது? படிச்சுக்கலாம். நாங்கள் 5 பிள்ளைன்னா 4 பிள்ளை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு ஆள் எழுந்திருக்கான். அவரை கேட்கறியா? உலகத்திலே இருக்க முடியாது மாநிலர் முதல் தேவர்கள் வரையும் எங்களுக்கு சொந்தக்கார் ஒரு ஆள் இருக்கார். அவரை போற்றாதவர், அவரை சொல்லாதவர், அவரை கூப்பிடாதவர் ஒருவர் இருக்க மாட்டாங்க. நல்லதா இருந்தாலும் அவரை தான் கூப்பிடுவாங்க, கெட்டதா இருந்தாலும் அவரை தான் கூப்பிடுவாங்க. ஒரு வீட்டுல மனை கழுவினாலும் அவரை தான் கூப்பிடுவாங்க, பிணம் கழுவினாலும் அவர் தான் கூப்பிடுவாங்க. அச்சார் கொள்ள ஆளு எங்களுக்கு சொந்தக்கார் ஒரு ஆள் இருக்கார்.
அதுபோல ஆமாம். பாண்ட மகாராஜன் குந்தாதேவி தேவி. மாத்ராதேவிக்கு அக்கா தேவிக்கு. நாங்கள் 5 பிள்ளை பிறந்தோம். ஆமாம். நாட்டில் பிறக்கல, கிடைக்கலை. காட்டிலே பிறந்தோம். பிறந்தோம். காட்டிலே பிறந்து பிறந்து. நாங்கள் காட்டிலே இருக்க முடியாது. ஆமா. மிருகத்தின் இடத்திலே விளையாடினோம். விளையாடி நீங்கள். நாட்டில் பிறந்திருந்தா நாட்டிலே பிறந்திருந்தால் ஆமாம். இது போல பெரியோருடைய சிநேகிதம், சிநேகிதம். பெரியோருடைய அரவணை ஆமாம். இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நாங்கள் காட்டிலே பிறந்தோம். பிறந்தீர்கள். ஏமா பேசுறீங்க? பேசாத. இதே சில சாலன்னு கருவாட்டு கையில் ஈமிக்கிற மாதிரி. சபையில வந்தா இந்த வீட்டு பொண்ணு சிரிச்சுன்னு தெரியக்கூடாது. இன்னும் நல்ல வேகமா சரி, நல்ல வேகமா சரி. இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டு பொம்பளை வந்து கூத்து பார்த்தாலும் தெரியக்கூடாது. சபையில வந்தா சிரிக்கிறேன். நாட்டிலே நாங்கள் பிறந்திருந்தால் இது போல பெரியோருடைய வாசகம் இருந்திருக்கும், பெரியோருடைய சிநேகிதம் இருந்திருக்கும். காட்டிலே பிறந்ததுனாலே நான் யாரிடத்துல விளையாடுவேன்? சிங்கக்குட்டிகள் இடத்திலும் புலிக்குட்டிகள் இடத்திலும் அது நேரத்திலே விளையாடி வந்தேன். யாருக்கிட்ட விளையாடுவேன்? நீ யாருக்கிட்ட விளையாடுவேன்? வீட்டுல இருந்தா நாயை குட்டிக்கிட்ட விளையாடுவேன், பூனை குட்டிக்கிட்ட விளையாடுவேன். உங்க அக்கா கூடயே விளையாடிடு. குச்சாட்டம் விளையாடியா? அதே விளையாடு. இருக்கட்டும், அப்படித்தான் இருக்கணும். இப்ப வெகு பேரு நாட்டுல அதான் நடக்குது. 2 பேரு 2 பிள்ளைக்கு மேல பத்தி மாட்டாங்களோ? 2 பிள்ளையும் நல்லா படிக்க வைக்கிறாங்க. இது உண்மையா நடந்த கதை. 2 பிள்ளையும் அண்ணன் தங்கச்சி 2ஐயும் படிக்க வச்சு அது ஒரு கூடுமான வயசு வரைக்கும் தான் அது ஒன்னா படுக்க விடலாம். பெரிய மனுஷன் ஆகிட்ட பிறகு அது அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒரு ரூம்ல படுக்க விடலாமா? இப்பதான் செல்ல பாக்குறாங்க. எது செல்லது நெட்டது நல்லது இருக்குது, அதுல கெட்டது இருக்கு. நல்லா இருப்பாங்களா? இந்த செல்ல பார்த்துட்டு இவங்க பயிராயிட்டாங்க. 5 மாசம் முழுவ மருந்து ஊரு காய் மூங்கி அப்புறம் எவன் கட்டி போவான்? அவன் தலையில தான் கட்டி வச்சு அண்ணன் தங்கச்சி 2 பிள்ளை பத்துன்னு குடும்பம் பண்றாங்க. எவனுக்கா கூடுற மாதிரிதா, எவனுக்குனா கொடுத்துட்டாந்தா அவன் ஒன்னும் சம்பாரிச்சு ஒன்னும் கேக்குற மாதிரி இல்ல. ஒன்ன பத்தவன் தாலி ஒருத்தர்றான், வண்டி கேக்குறான், தட்டுல அலமாரி கேக்குறான், சாப்பிட்ற தட்டு கேக்குறான், துணி துவைக்கிற கிரேண்டர் கேக்குறான். எது துணி துவைக்கிறான் இதெல்லாம் கேக்குறான். ஆனா இவன் கை குட்டம் பழகுது. இவன் ஒரு பொருள் கூட கேட்கறது கிடையாது. அந்த காலத்துல 45 வருஷத்துக்கு முன்ன ஒரு பெண்ணை பார்க்கணும்னா கும்பலா பெரியவங்க போய் ஐயா என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. யோ எவ்வளையா போட்டு கட்டி போகும்? என் கையில கட்டி ஒரு வெள்ளைக்களி தோடு ஒரு 1/4 பவுனும் 1/2 பவுனும் போட்டு கட்டி போறேன். உன் கையில கிடைச்சத குடியா அப்படின்னா பெண் வீட்டுக்காரர் அப்ப சீதம் என்ன தெரியுமா கொடுப்பாங்க? ஒரு தவளை, ஒரு 3 மரக்கா தண்ணி பிடிக்கிற அளவு, ரொம்ப தவளை கிடையாது. ஒரு செம்பு, ஒரு ஆளு சாப்பிடுற அளவுக்கு செம்பு, அப்புறம் ஒரு தாம்பல் தட்டு, ஒரு எண்ணெய் சின்னம், ஒரே ஒரு காமாட்சி விளக்கு. இந்த 5 பொருள் தான் எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்கு 3 வேளை சாப்பாடு. சாப்பாட்டுல பொரியல் என்ன தெரியுமா? நெல்ல பூசணிக்காய் பொரியல், கல்யாண பூசணிக்காய் சாம்பார். இது தவிர பொரியல் கிடையாது. இப்ப கன்னியாகுமரியாம் பொரியல் வந்து கன்னியாகுமரியாம் வியாதி வந்துருக்கு. அன்னைக்கு அந்த பொரியல் தான் நெல்ல பூசணிக்காய் ஏன் பொரியல் வச்சாங்க? அந்த பூசணிக்காய் சாப்பிட்டா இப்ப கூட படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தாய் தகப்ப அந்த பூசணியை கொண்டு வந்து நெல்லா செய்து மாதத்துக்கு ஒரு முறை